ஃப்ரெண்ட்ஸ், 2025 குரூப் 1 கொஸ்டின்ஸ். பின்வருவற்றில் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிவினைவாத தடுப்பு சட்டம், குடியேற்ற தடுப்பு சட்டம், கடத்தல் தடுப்பு சட்டம். அப்போ ஒன்று மட்டும்தான், எதுனா பிரிவினைவாத தடுப்பு சட்டம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரி. அது எப்போது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 16வது சட்டத்திருத்தம் 1963 வந்து இயற்றப்பட்டது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சட்டம் இயற்றிட்ட பிறகு அண்ணன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது வரைக்கும் வந்து திராவிட நாடு அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அவர் ஒரு இதழ் நடத்தியிருப்பார், திராவிட நாடு. எப்போ ஆரம்பித்ததுன்னா 1942 ஆரம்பிச்சிருப்பார். அதோட பேரே என்ன மாற்றிருப்பாருன்னா, இந்த சட்டம் வந்துட்ட பிறகு காஞ்சி இதழ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். 1963 அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பார். காரணம் வந்து இந்த ஆக்ட் தான், ஆன்டி சக்சஷன் ஆக்ட் தான் இதற்கு காரணம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கூற்று சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாளுகிறது. அப்போ அது தவறு. சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. விகிதாச்சாரமானது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசர்வேஷன் தரோம் ஒரு கேட்டகரிக்கு. அப்போ அதுவும் உண்டு, ரெண்டுமே சரி தான். அப்போ இதில் வந்து கையாளுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தவறு. அதேமாதிரி விகிதாச்சாரமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானது. அடுத்து கூற்று காட்டணும்னா, கூற்று வந்து நீதி கட்சி 90% தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. கரெக்டு, உண்மைதான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது. அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீதி கட்சி 90% அம்மையோட தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தாங்க. அப்போ ஏன் ஆர் கரெக்டு, அதற்கான சரியான விளக்கம்.